வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1000 Israel ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். மாரி 18ல் 4வது ஆலயமாக திருங்கானூரில் இருக்கிற மகா மாரியம்மன் ஆலயத்துக்கு தான் புறப்பட்டு போயிட்டுருக்கேன். நான் குவாமுசாங்கில் மண் எடுத்துகிட்ட பிறகு உடனடியாக 5 மணி நேரம் ட்ராவலில் திருங்கானுக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தேன். அப்பொழுது மிடில் ஸ்டேஷனாக இருக்கிற குவாந்தானில் தான் செக்இன் பண்ணிவிட்டு தம்பி பார்த்திபன் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திபன் ஐயா மட்டும் தான் ஜாயின் பண்ண முடிச்சு. குமரேசன் ஐயாவுக்கு வேலையாக இருக்க சொல்லிட்டு சரி இந்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துடணும்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நேரத்தோடு போய் சேர்ந்துடணும்னு முடிவு பண்ணி போயிருந்தோம். இப்போது பயணங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தால் கூட அந்த டயர்ட் தெரியல. ஏன்னா முழுக்க அம்பாலோட வேலைகள் செய்கிறதுன்னு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இது வரைக்கும் மலேசியாவில் எடுக்காத ஒரே எல்லைன்னு சொன்னோமா திருங்கானூர் மட்டும்தான். ஏன்னா திருங்கானூரில் மொத்தம் 4 ஆலயம் இருக்குது. 3 ஆலயம் தவிர்த்துட்டாங்க மண் கொடுக்கறதுக்கு. இறுதியாக இந்த ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுல பெரும் பாக்கியம் அடையிறேன். திருங்கானூரில் கிடைச்ச ஒரே கோயில் சொன்னோமா இந்த கோயில் மட்டும்தான். மாரி 18ல் 994வது ஆலயமாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் சபை சூக்காய் கிமாமன் திருங்கானூர். ஸோ திருங்கானூரில் இருக்கிற இந்த ஒரு தாய் கோயிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுல என்னோட பெரும் பாக்கியமாக தான் கருதுகிறேன். கோவில் நிர்வாகத்துக்கும் கோவில் தலைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோவில் தலைவர் அவ்வளோ நாள் எக்ஸைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்போ வரீங்க, எப்படி வருவீங்க, எந்த நாளில் வருவீங்க, எந்த நேரத்தில் வருவீங்க எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி. இது என்னோட பெரும் பாக்கியமாக தான் கருதுகிறேன். ஆலயம் பார்த்திங்கன்னா இதே எல்லையில் தான் அம்பாள் இருந்திருக்காங்க. ஆனால் அம்பாளுக்கு உண்டான இடம் பார்த்திங்கன்னா பெரிய நிலத்தில் இருக்குது. இது டேவான் கட்டியும் பின்னாடி இன்னும் 1 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ விசாலமான இந்த ஆலயத்தை உருவாக்கி பராமரித்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற இடத்துல ஒரு 300லேருந்து ஒரு 400 மக்கள் இருக்காங்களாம். அவ்வப்பொழுது இந்த கோவிலுக்கு உண்டான விசேஷத்தில் கலந்துக்குவாங்களாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அதிகமான ஆட்கள் இருப்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உற்சவ மூர்த்தி அம்பாளை பாருங்களேன். சிரிச்ச முகம். இதில் நேராக பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு தெய்வம் அங்கே உட்காந்து சிரிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நானும் பார்த்திபன் தம்பியும் ரொம்ப நேரம் அந்த அம்பாளை பார்த்துட்டு இன்னும் வேறு மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு கூஸ்பாமாக இருந்துச்சு. கோவில் ரொம்ப அழகான காம்பவுண்டில் கட்டியிருக்காங்க. கோவில் தலைவரும் நிறைய வரலாறு இந்த ஆலயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து தான் ஒரு பொடி மண் எடுக்கிறேன்னு சொல்லும்போது தாராளமாக எடுத்துக்க சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். திருங்கானூர் ஒரு பெரிய எல்லையாக இருந்தால் கூட இங்கேயும் ஒரு 4 ஆலயம் இருக்குது. 1 துர்க்கை ஆலயம், 2 மாரியம்மன் ஆலயம், 1 சிவன் ஆலயம். ஸோ இந்த மாரியம்மன் அவங்களோட மூர்த்தியை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட ஆனால் அவங்களோட சக்தி, அவங்களோட கீர்த்தி சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு அப்படியே மெய் சிலுக்க வச்சிருந்துச்சு. பார்க்கவும் அவ்வளோ கூஸ்பாமாக இருந்துச்சு. கோவில் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. கோவிலில் பாருங்கள், ஒவ்வொரு அங்கத்தில் நம்ம அமர்ந்து படிச்சுட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கோயிலை ஏற்பாடு செஞ்சு வச்சுறாங்க. ஆடம்பரமும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப மெலிதாக இருக்கிற ஆலயத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. நான் எடுக்கும்போது மணி ஒரு 8 கோடி ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் வர வரைக்கும் பூஜைகளை நடத்தாமல் வச்சுருந்தாங்க. நான் வந்த பிறகு தொடங்குங்க அப்படின்னு சொல்லி ஐயர்கிட்ட உத்தரவு கொடுத்துருந்தார் தலைவர். அது நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. நம்மளுக்காக காத்திருந்து அம்பாளை பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பூஜை 7:20 ஆயிடுச்சு. ஏன்னா குவாந்தான்லேருந்து வர்றதுக்கு இடத்துல 1 மணி நேரம் பிடிச்சா கூட டிராஃபிக்லாம் தாண்டி வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்த பிறகு வேணால் பூஜை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அனுமதி சொல்லியிருந்தார். இன்றைக்குள்ள பயணத்தில் மிக விசேஷமான விஷயங்கள்லாம் பார்க்குறது வாய்ப்பு கிடச்சி. நாளைக்கு முக்கியமான ஒரு எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க போகிறேன். இது மாரி 18 மலேசியாவில் இருக்கிற முக்கியமான 18 மாரியம்மன் ஆலயத்துலேருந்து தான் ஒரு பொடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் பொருளீஸும் சபா மட்டும் தான் நான் சேர்க்கல. அம்பாள் துணை இன்னைக்கு ஆஃபிஷியலி திருங்கானூரில் இருக்கிற ஒரு ஆலயத்துலேருந்து இந்த மாரி 18க்காக ஒரு பொடி மண் எடுத்திருக்கேன். எந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் சபை என்கிற கிமாமானில் இருக்கிற இந்த மகா மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுறேன். ஏன்னா தேசியாவில் இருக்கிற எல்லா எல்லையும் மண் எடுத்துட்டேன். திருங்கானூரில் மட்டும் 4 கோயில் இருக்கு. அதில் 3 கோயில் அனுமதி கொடுக்கல. இருந்த போதும் ஒரே ஒரு ஃபோன் காலில் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு முன் வந்த இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த கோவிலில் மண் எடுக்கிறது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. ஏன்னா எதிர்பார்த்து இருந்தேன், கிடைக்காதுன்னு ஒரு பட்சத்தில் ஆயிடுச்சு.
கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது இறுதியில ஒரு குடி மண்ணு கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களை வர வச்சு இடத்துல நான் குவா முசாங்லேருந்து 5 மணி நேரம் டிராவல் பண்ணி பிறகு குவாந்தான்ல தங்கி அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னைக்குள்ள ஆலயத்துல, அதாவது இன்னைக்குள்ள சபையில வந்து ஒரு குடி மண் எடுத்து பெரும் மகிழ்ச்சி தான் அடையிறேன்னு சொல்லுவேன். இந்த வேலையில நமக்கு உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். வீடியோஸ் எடுத்த பார்த்திபனுக்கும் அதே நேரத்துல இன்னைக்கு வர முடியாத குமரேசன் அவர்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.